இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். அதாவது இது 20 mm ஜல்லி, அதாவது முக்கா ஜல்லின்னு சொல்லுவோம். இது 40 mm ஜல்லி, அதாவது 1.5 இன்ச்சு. இது ரெண்டோட பயன்பாடு என்னன்னு சொல்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதில் இருக்கிற வேற்றுமையை நம்ம பார்ப்போம். 20 mmன்னு சொல்லக்கூடியது முக்கா சைஸு. இது பொதுவாகவே நம்ம ரூஃபு, லிண்டிலு, ஆர்சிசி பீம்ஸு மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது. கான்க்ரீட்டுக்கு பொதுவாக நாம் இதை பயன்படுத்துவோம். இது பொதுவாக இதை விட விலை அதிகம். இதை விட 40 mmோட விலை அதிகம். இதோட பயன்பாடும் ரொம்ப அதிகம். இதுவும் நம்ம பாறையிலேருந்து தான் எடுக்கிறோம். ரெண்டுமே ஒரே இதிலேருந்து தான் எடுக்கப்படக்கூடியது. என்னாலும் சைஸ் தான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே ஒரே இது தான் பயன்படுத்தக்கூடிய. இது 40 mmன்னு சொன்னால் நாம் இப்போது பொதுவாகவே பிசிசி மற்றபடி செய்யக்கூடிய ஒர்க்கு எல்லாமே நம்ம 40 mm பயன்படுத்துகிறோம். இது முக்கியமாக எங்கே பயன்படுதுன்னா ரயில்வேஸோட அந்த தண்டவாளங்கள்லையும் இது தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா சைஸ் அதிகம், அந்த வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அதனால் இந்த 40 mm பயன்படுத்துகிறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு, மொத்தம் சொல்ல போனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு. நம்ம அந்த 20 mmன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானது. அது மட்டும் கிடையாது. 20 mm எப்போவுமே அதை விடையும் இதோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.